இன்னொரு பெட்ரூமுக்கு கட்டிலும் மெத்தையும் வாங்கி போட்டாச்சு. அங்கே ஏசி போடாமல் இருந்தால் எப்படிம்மா அப்படின்ட்டு நாங்கள் போன இடம் தான் மீனாட்சி ஷோரூம். ஏசியெல்லாம் பார்த்தோம், நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ஓஜன் தான் ஆல்ரெடி ஒரு ரூமில் போட்டிருக்கோம். அதே ஓஜனே நாங்கள் ஆர்டர் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு சரி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு சில வேலைகளையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நேராக கோயிலுக்கு வந்துட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் நேராக மேட்டுப்பட்டியில் இருக்க கடைக்கு போயிட்டோங்க. எதுக்கு அப்படின்னா வீட்டுக்கு ஒரு பூட்டு வாங்கணும். அப்புறமேட்டு ஏசி நம்ம போட்டோம்னா அதுக்கு டோர் ஸ்டாப்பர் வேறு மாட்டணும் இல்லையா, அதனால் அதையும் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு நேராக கடைக்கு போனோம். அங்கே போய் உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா சூப்பரான கீ ஸ்டாண்டு தாங்க என் கண்ணில் பட்டுச்சு. நிறைய வச்சுருந்தாங்க, விதவிதமாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது எதுனா இந்த பேர்ட்ஸ் உள்ளது தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்டார் இருந்துச்சு, கார் இருந்துச்சு, அப்புறமேட்டு ஏதோ பொம்மை மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு எதுவுமே பிடிக்கல. ரேட் கேட்டதுக்கு ஒன்றும் ஒவ்வொரு ரேட் சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் அதாவது இந்த லவ் பேர்டு மட்டும் ரூ. 450 சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதையும் சேர்த்தே வாங்கியாச்சு. வாங்கிட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ரூ. 3000 பில் பே பண்ணோம். பே பண்ணிவிட்டு நானும் அவரும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வீட்டுக்கு சீக்கிரம் போனால் தான் ஏசி நம்ம புக் பண்ணிட்டு வந்திருந்தோம் இல்லையா, ஈவினிங் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வேகமாக வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் ஏசியும் டெலிவரி பண்ணிட்டாங்க. டெலிவரி பண்ணது கூட பரவாயில்லங்க. ஆனால் ஏசியை நாங்கள் மாட்டப்பட்ட பாடு பெரிய பாடு. இன்றைக்கி வரேன், நாளைக்கு வரேன்னு டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சி ரூமில் இருந்த ஸ்டீல் காட்டன்லாம் எடுத்து வெளியே போட்டாச்சு. அப்புறமேட்டு மேட்ரஸ்லாம் எடுத்து வெளியில் போட்டாச்சுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒதுக்கி கண்ணா அப்படின்னான்னு வீடு கிடந்துச்சு. ஏர் கூலர்லாம் எடுத்து வெளியில் வச்சாச்சு. ஏன்னா இவங்க எல்லாமே மாட்டிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் வரவே இல்லை. அப்புறம் இந்தான்னு ஒரு வழியாக வந்து சேர்ந்தாங்க. வந்தால் வீடே அலங்கோலமாக இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு படுக்க மணி எத்தனை 12 மணி ஆயிடுச்சுங்க. ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னா அடுத்த நாள் அப்பு வந்துடுவான். அப்புக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இதை நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்படி நாங்கள் சர்ப்ரைஸ் கொடுத்தோம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க்யூ.